வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். வணக்கம். காலையிலிருந்து செய்திகள், ஜனநாயக கடமையாற்ற மக்கள் வெயில் என்றும் பாராமல் வெக்கை என்றும் பாராமல் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து 3 மணி நிலவரப்படி 50% தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு, 3 மணி நிலவரம் 50% வாக்குப்பதிவு அப்படின்றது ஐ திங்க் அது ஒரு பெரிய நம்பர் அப்படின்னு நினைக்கிறேங்க சார். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, போன தினம் 70 விழுக்காடு மொத்தம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது இது ஏறக்குறைய அதே லெவல்ல தான் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய லெவல்ல தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. 6 மணி வரைக்கும் ஓட்டு போடலாம். ஒரு காரணம் என்னன்னா அந்த 3 மணிக்கு மேல வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமான ஆட்கள் வரலாம். அதனால ஏறக்குறைய போன தடவை வந்ததை விட ஒரு 80 விழுக்காடு 85 விழுக்காடு வந்ததுன்னா அது ரொம்ப வரவேற்க தகுந்தது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இல்ல, சென்னையில எவ்வளவு வந்தது? ஏன்னா சென்னை மக்கள் தான் அதிகமா ஆர்வம் காட்டாதவங்களாக இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. மத்திய சென்னையில 3 மணி நிலவரப்படி 35% வாக்குப்பதிவு சார். பாருங்க, எந்த ஒரு மிடில் கிளாஸ் எப்பொழுதுமே அரசாங்கத்துல பல வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ, ஏழை எளியவரோடு ஒப்பிடும்பொழுது அந்த மிடில் கிளாஸ் எந்த அரசாங்கம் நமக்கு வரணுங்கிறத பத்தி கவலைப்படாம இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு என்ன? ஓகே, இது எதனால கம்மியா இருக்கு சார்? சென்னையில ஒவ்வொரு தடவையும் எனக்கு தெரிந்து இந்த போலிங் டே அன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கிற எல்லாரிடமும் பேசுகின்ற, தவறாமல் இடம்பெறுகின்ற கேள்வி, சென்னையில ஏன் குறைவா இருக்கு? எந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள் இந்த ப்ராசஸ் மேல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க சார்? மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. யார் வந்தாலுமே இங்க வரி விதிப்பு இந்த மாதிரியான சுமைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை வர்றதுக்கான வழி இருக்கு. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது. அதாவது நீங்க அனைத்து இந்த அளவுல பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கு இடையில ரொம்ப பெரிய வேறுபாடு இருந்தது கிடையாது. அதாவது கொஞ்சம் லெஃப்ட் ஆஃப் சென்டரா காங்கிரஸ் இருந்தது, கொஞ்சம் ரைட் ஆஃப் சென்டரா பிஜேபி இருந்தது. ஆனா இதுல பதவியில யார் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே குழுமத்தை சேர்ந்தவர்கள் தான் மெஜாரிட்டியா இந்த பக்கம் இருப்பாங்க இல்லது அந்த பக்கம் இருப்பாங்க அப்படிங்கிற நிலைமை இருந்தது. அதனால மற்றவங்களுக்கு இதுல நமக்கு இதுல என்ன பலன், இந்த விவரம் தெரிஞ்சவங்க இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் நமக்கு என்ன பெரிய பலன் இருக்குன்னு அவங்க நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அது ஒரு முக்கியமான காரணம். ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்லை. இவங்க வெரி மச் ரைட் ஆஃப் சென்டரா பிஜேபி போயிட்டாங்க. அதன் காரணமாக வெரி மச் லெஃப்ட் ஆஃப் சென்டரா போக வேண்டிய கட்டாயத்திற்கு காங்கிரஸ் உள்ளாக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டார்கள். காங்கிரஸ் அவங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது, தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது அது தெளிவா தெரியுது. இந்த தடவை அதனால எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் மெட்ராஸ் சிட்டி கமிஷனர் கூட ரொம்ப முயற்சி பண்ணாரு, இதெல்லாம் கூட்டமெல்லாம் நடத்தினாரு. அப்படி இருந்தும் சென்னையில வாக்குப்பதிவு கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிறது கொஞ்சம் வருத்தத்திற்குரிய விஷயம் தான். இன்னொன்னு காலையில இருந்தே பார்க்க முடிந்த ஒரு செய்தி சார். 2 பேரு சேலம் மாவட்டத்துல கெங்கவல்லின்னு ஒரு பகுதியிலையும் இன்னொரு பகுதியிலையும் ஒரு இடத்துல 77 வயதான ஒரு அம்மா, இன்னொரு இடத்துல 65 வயதான ஒரு ஐயா, 2 பேரும் வாக்குப்பதிவு செய்ய வந்த இடத்தில் அந்த வீல் சேர்லயே உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனா செய்தி பார்க்க முடியுது சார். எப்படின்னா, வெயிலின் காரணமாக மயக்கமடைந்து உயிரிழந்தார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது சார். வெயில் கிட்டத்தட்ட இந்த நியூஸ் 11:30க்கு வந்துருச்சு. 11:30கே வெயிலின் காரணமாக உயிரிழந்த நபர்கள் அவங்களுடைய இறப்பு ஈடு செய்ய முடியாதது. நிச்சயமாக அவர்கள் அவருடைய குடும்பம் அமைதி கொள்ள வேண்டும். ஆனா இந்த வருகின்ற செய்தி இப்போ டாக்டர்ஸ்ட வெரிஃபை பண்ண முடியுமா? நீங்க அந்த ப்ராசஸ்ல இருந்திருக்கீங்களா சார்? இப்போ ஒருத்தர் போல் பூத்ல இறக்குறாரு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறது, அதை வெரிஃபை பண்றது, அதுக்கப்புறம் நியூஸ் ஆக்குறது, இதெல்லாம் எவ்வளவு டைம் எடுக்கும்? வெயில் நாள் இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த செய்தி சரியாதான் சேர்ந்ததா சார்? இல்ல, இன்ஃபேக்ட் அது ஓட்டு போட வர்றவங்களை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி அவசரமா செய்தி சொல்றது. அவங்களுக்கு வேற காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா மருத்துவர் மூலமா அறிக்கை பெற்றுத்தான் உயிரிழந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று தெரியவில்லை. அவர்களை பற்றிய மெடிக்கல் ஹிஸ்டரி எதுவும் எங்ககிட்ட இல்லை. அதனால நாங்க மருத்துவர்கள்ட்ட விவரங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றதா சரியா இருக்கும். உயிரிழந்த விவரம் சொல்லப்பட வேண்டும். ஆனால் காரணங்கள் உறுதியாக தெரியாத பொழுது வெயில் மேல் பழியை போட்டு விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது சரியில்லை. ஒரு பக்கம் வெயில், இன்னொரு பக்கம் துப்பாக்கி சூடே நடந்திருக்கு சார். மணிப்பூர்ல ஒரு பூத்துல பல பேர் ஆயுதங்களோட உள்ள புகுந்து
துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. மர்ம நபர்கள் இந்த மாதிரி தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு செய்திகள்ல பார்க்க முடியுது. நார்மலா ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு 2 பேர் சேர்ந்தாப்புல போனாலே போலீஸ் வந்து முக்குல வந்து தடியோட நிப்பாரு. ஏய் எங்க அப்படின்பாரு. இல்ல சார் டீ சாப்பிட. ஏன் வீட்டுல டீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. மணிப்பூர் பதற்றமான ஏரியா. அங்க எலெக்ஷன் அப்ப நடந்திருக்கிறது துப்பாக்கி சூடு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நம்ம ஊர்ல வந்து தீபாவளிக்கு பட்டாசு கையில் எடுத்துட்டு போற மாதிரி அந்த வடகிழக்கு மாநிலங்களில் பல பேர் துப்பாக்கியை கையில் எடுத்துட்டு போறாங்க. நான் மிசோரத்துலையும் நாகாலாண்ட்லயும் எங்களுக்கு வந்து ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ணும்போது இந்த பயிற்சி ஒரு வருஷம் எங்களுக்கு பயிற்சியில் பாரத் தர்ஷன் ஒன்று உண்டு, ஆர்மி அட்டாச்மெண்ட் ஒன்று உண்டு. நான் 13 கிரனேடியர்ஸ் கூட வந்து ஐ வாஸ் அட்டாச்டு. அப்படி இருந்த பொழுது நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்க வந்து சொன்னாங்க அங்கே உள்ள சில இளைஞர்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் 3 ப்ரிஃபரன்ஸ் இந்த சேம் ஆர்டர், 3 Gs அப்படின்னு சொன்னாங்க. ஜி என்னன்னா கன், கிட்டார், கேர்ள். இந்த 3 தான். மை கன், மை கிட்டார், மை கேர்ள். இதுதான் என்னுடைய ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே வந்து ஆயுத பழக்கம் பல்வேறு காரணங்கள்னால நடந்துருச்சு. சீனா வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த வடகிழக்கில் உள்ள அமைதியின்மையை இன்னும் தீவிரப்படுத்த தூவம் போட்டுட்டு இருந்தாங்க நமக்கு எதிராக. அடுத்து பார்டர் வந்து போரஸ் பார்டர், லேண்ட் பார்டர் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை முழுக்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. எஸ்பெஷலி நிர்வாகம் வந்து முழுக்க நேர்மை இல்லாமல், அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்தியா சைட்லையோ பர்மா சைட்லையோ நிர்வாகம் வந்து முழுக்க நேர்மை இல்லாமல் இருந்ததுன்னா, அல்லது 2 பக்கமும் நேர்மை இல்லாமல் இருந்ததுன்னா, அப்போ இதெல்லாம் சர்வசாதாரணம் வந்து புழங்க ஆரம்பிச்சிடும் இந்த இடங்கள்லாம் வந்து. தமிழ்நாட்டில் வந்து அப்படி புழங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து என்னன்னா, இங்கே நக்சலைட்டு மூவ்மெண்ட் ஆரம்பிச்ச போது கூட அது தீவிரமாக கொஞ்சம் கொடூரமாக கூட எம்ஜிஆருடைய காலத்தில் வந்து அடக்கப்பட்டது. தருமபுரி சைட்ல எல்லாம் நடந்த அந்த விவசாயிகள் போராட்டம் வந்து. பிளஸ் இங்க உள்ள மக்களுக்கு வந்து அந்த கன் கல்ச்சர் மேல நம்பிக்கை கிடையாது. இன்னைக்கு தேதி வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கன் கல்ச்சர் மேல நம்பிக்கை கிடையாது. அதனால வந்து இங்க வந்து நமக்கு இது ரொம்ப பதட்டமான ஒரு செய்தியா தெரியுது. ஒரு ஆச்சரியத்தரப்படத்தக்க விஷயம் என்னன்னா, இங்க நமக்கு இவ்வளவு பதட்டமா தெரியுற அந்த விஷயம் அங்க அவ்வளவு பதட்டமா தெரியாது. இப்ப இதுல வந்து பெங்கால்ல வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது பாம்பு போட்சேம்பாங்க, குண்டு வீசிட்டாம்பாங்க. நான் முதல்ல போய் சேர்ந்தபோது எனக்கு ஒரே பயம். குண்டு வீசிட்டான்னு சர்வசாதாரணமா சொல்றாங்க. ஆனா அவங்க பாம்புன்னு சொல்றது நம்முடைய சீன பட்டாசு இருக்குல்ல, இந்த 100 அந்த 1000 வாலா அந்த மாதிரி வச்சிருப்பாங்க, போட்டு கொளுத்தி விட்டு போயிடுவாங்க. ஏன்னா பாம்பு அடிச்சான் எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருப்பாங்க. இது உண்மையில பாம்பு கிடையாது, பட்டாசு தான். ஆனா பட்டாசு வெடிக்கிறது அவங்க ஒரு பழக்கமாவே வச்சிருந்தாங்க. அந்த பட்டாசு வெடிச்சாலே அங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து தீவிரமாகுதுன்னு அர்த்தம். போலீஸ் அங்க போய் குவிக்கப்பட வேண்டும் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து துப்பாக்கி கல்ச்சர் வந்து ஒரேடியா வந்து எக்ஸ்டர்மினேட் பண்ண முடியல நார்த் ஈஸ்ட்ல. ஆனா அதே சமயம் இந்த எலெக்ஷன் சமயத்துல பூத்துல வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப தீவிரமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதனால அவங்களுக்கு சாதிக்கப்பட வேண்டியது எதுவுமே இல்லை. இப்ப எலெக்ஷன்ல வந்து பூத் கேப்சரிங் நடக்கும்னு சொல்லுவோம். பூத் கேப்சரிங் நடந்ததுன்னா அப்ப 2 விதமான பூத் கேப்சரிங் நடக்க முடியும். பேலட் பாக்ஸையே அடிச்சுட்டு போயிடுறது, அதை போறதுப்பாங்க. அல்லது சில பேர் அங்க உட்காந்துட்டு இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறதும் ஒரு பூத் கேப்சரிங் தான். இது மாதிரி பூத் கேப்சரிங் நான் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்திருக்கேன். கலெக்டர் இஸ் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், மாவட்ட தேர்தல் அதிகாரி. அப்போ இந்த பூத் கேப்சரிங் நடந்திருக்குன்னா உடனடியாக அங்கே போய் நாங்கள் பார்த்து அந்த ரிப்போர்ட் வந்து எங்கள் ஆஃபீஸர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அங்கே எலெக்ஷனே கேன்சல் பண்ணிடும். வி ஹேவ் த பவர். டுடே த எலெக்ஷன் இஸ் டிக்ளேர்டு நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஃபோர்ஸ் வந்து 2 நாளுக்குள்ள ஃபோர்ஸை வந்து மொபிலைஸ் பண்ணி, ஏன்னா கவுண்டிங்க்கும் எலெக்ஷன் முடிஞ்சு கவுண்டிங் வந்து 2 நாள் கழிச்சு நடக்கும். அந்த நேரமெல்லாம் 2 நாள் டைம் இருக்கும். அப்போ இந்த 2 நாளைக்குள்ள மறுபடியும் நாங்கள் தேர்தல் அங்கே நடத்தி முடிச்சிருவோம். அந்நேரம் எங்களுக்கு தேவையான ஃபோர்ஸ் அத்தனையும் இருக்குமே. ஏன்னா பூத் கேப்சர் பண்ணது எங்களுக்கு வந்து ஒரு 1300 போலிங் ஸ்டேஷன் வந்து என்னுடைய ஜில்லாவில் இருந்துச்சுன்னா இந்த பூத் கேப்சரிங் 4 அல்லது 5 நடந்திருக்கும். அப்போ மீதி உள்ளதுலாம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் என் கையில் வந்து எனார்மஸ் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து போலீஸ் ஃபோர்ஸை கொண்டு அனுப்புறது வந்து கடினமாக இருக்காது. பூத் கேப்சரிங்கை நிப்பாட்ட முடியும். அதே மாதிரி பேலட் EVM தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த EVM வந்து இட் வில் பி டிக்ளேர்ட் நல் அண்ட் வாய்ட். அதனால இதுல வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இதனால வந்து குந்தகப்படுத்திட முடியாது. ஆனா பப்ளிசிட்டி வேல்யூ கிடைக்குது. எலெக்ஷன் சமயத்துல உள்ள போய் அங்க வீட்டுல ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பப்ளிசிட்டி வேல்யூ கிடைக்குது. அது வந்து லா அண்ட் ஆர்டர் மிஷினரிக்கு ஒரு தலைக்குனிவு. லா அண்ட் ஆர்டர் மிஷினரிக்கு ஒரு தலைக்குனிவு. இன்னொன்னு, மற்ற மாநிலத்துல நடக்கிறது பிற மாநிலங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? மணிப்பூர்ல நடந்திருக்கிற விஷயம், இதனுடைய பாதிப்பு இப்ப பூத்துல இப்படி ஒண்ணு நடக்குது அப்படின்றது தேர்தல்ல நடைபெற்று கொண்டிருக்கும் தேர்தலில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா சார் மற்ற மாநிலங்கள்? இதெல்லாம் ஸ்ட்ரே இன்சிடென்ட்ஸ் அப்படி இருக்கு. மக்கள் பெருவாரியாக வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து இந்த தேர்தல் அப்படின்றது தொடங்குது சார்.
தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா இன்றைக்கு அவங்களுமே செய்திகள்ல வந்து வெயிலின் வெம்மையை தணிக்க தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு நடவடிக்கைகள்னு எல்லா நிறுவனங்கள்லயும் செய்திகளை பார்க்க முடிந்தது. நாங்க ஷாமியானா பந்தல் போட்டிருக்கோம், ஷேர் போட்டிருக்கிறோம், வீல் சேர் அக்சசிபிளான இடங்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம், தண்ணி கொடுக்குறோம் இந்த தடவை அப்படின்னு பல விஷயங்களை அவங்க பட்டியல் போடுறாங்க. தேர்தல் ஆணையம் நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு இந்த தேர்தலை எப்படி நடத்தி இருக்கிறதுன்னு நீங்க பாக்குறீங்க? இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு கம்ஃபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிற அளவில் பாராட்டலாம், ஷாமியானா போடுறதோ பந்தல் போடுறதோ. ஆனால் அடிப்படையாக தேர்தலை வந்து நேர்மையாக நடத்த வேண்டிய பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. எனக்கு இந்த தேர்தல் ஆணையத்து மேலே நம்பிக்கை இல்லைங்க. ஐ வில் கிவ் யூ மை ரீசன்ஸ். அதாவது எப்போ கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் வந்து பிரதம மந்திரி வந்து ஜெய் ஸ்ரீ ஹனுமான் அல்லது ஜெய் ஸ்ரீ பஜ்ரங்க பலி ஏதோ ஒன்று சொன்னார். பஜ்ரங் தல்ல பலின்னு சொல்லிட்டாரு சார். ஜெய் பஜ்ரங்க பலி, பஜ்ரங்க பலிங்கிறது அனுமானம் குறிக்கிறது. பஜ்ரங் தள்ங்கிறது பஜ்ரங் பேர்ல உள்ள ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு கட்சி கூட கிடையாது, ஒரு அமைப்பு. ஜெய் பஜ்ரங்க பலின்னு சொல்லி நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொன்னா நான் தேர்தல் நடத்தியிருக்கேன். தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது. இதுக்கு சரியான இது என்ன தெரியுமா ஆக்ஷன் என்ன தெரியுமா? பிரதம மந்திரிக்கு உடனடியாக வந்து ஷோகாஸ் கொடுத்துட்டு அவருடைய பிரச்சாரத்தை தடை பண்ணியிருக்கணும். யாரா இருந்தா என்ன, இந்த நாட்டில் பிரதம மந்திரியா இருந்தானே ஒரு சாதாரண மூன்றாம் தர பேச்சாளர் இருந்தானே, யார் செஞ்சாலும் தப்பு தான். அதுவும் பிரதம மந்திரி பேசும்போது அது இன்னும் பெரிய தப்பா போயிருக்கு. ஆனா அதுல இந்த தேர்தல் கமிஷன் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எப்படி இவங்க மேல எனக்கு நம்பிக்கை வரும்? எனக்கு இவங்க மேல நம்பிக்கை கிடையாது. இது லவாசா வந்து சொன்னாரு, உள்துறை அமைச்சரும் பிரதம மந்திரியும் வந்து தப்பா பேசினாங்கன்னு சொன்னாரு. அவரு கடைசியில் நாட்டை விட்டே ஓட வேண்டிய நிலைமையா போச்சு. இன்னொன்னு, இந்த இவிஎம் அதுக்கப்புறம் இவி பேட் இருக்கு. இந்த இவி பேட்டுக்கு வந்து என்ன சொன்னாங்க, முதல்ல வந்து சொன்னது இவி பேட் வந்து இவிஎம்க்கு முன்னாடி என்னன்னு சொன்னா, தேர்தல் கமிஷன் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே இருந்து எடுத்து இந்த சாம்பிள் சர்வே 5% எடுத்தா போதும், 2% எடுத்தா போதும், 3% எடுத்தா போதும், அதனால கவுண்டிங் வந்து அந்த பெர்சன்டேஜ் மட்டும் கவுண்ட் பண்ணா போதும்னாங்க. அதே தவறு. இது வந்து என்ன கம்பெனியா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. இது நாட்டுடைய ஜனநாயகம். அப்ப தான் ஓட்டு போட்டது வந்து சரியானபடி பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு கருவி இருக்கும்போது அது 100% வந்து அலோவ் பண்ணியிருக்கணும். சரி, அந்த 2%, 3%, 5% நனவு இல்லை, மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணாங்கன்னு. அதுல என்ன தெரியுமா செஞ்சாங்க? நாங்கள் முதல்ல இவிஎம் கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இவி பேட்டை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. இவிஎம் கவுண்ட் பண்ணி ரிசல்ட் சொன்னதுக்கு அப்புறம் எவன் இவி பேட்டை பத்தி கவலைப்பட போறோம்? எவனும் கவலைப்படல, ஆளுங்க போயிட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து இந்த தேர்தல் கமிஷன் எதுக்காக வேண்டி இந்த இவி பேட்டை வந்து இவங்க எதுக்கு இந்த அளவுக்கு எதுக்குறாங்க, அதை வந்து வலிமையற்றதா ஆக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இவங்க தங்களுடைய கடமையை சரியா செய்யறாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இன்னும் திரும்ப என்ன சொல்றாங்க, அது வந்ததுன்னா சரி எண்றதுக்கு வந்து 18 நாள் ஆகும். இப்போ முதல்ல இவங்க சொன்னாங்க பாருங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டை பத்தி கதை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் சுப்ரீம் கோர்ட் ஓங்கி ஒரு அடி அடிச்சோன்னு அடுத்த நாளே கொண்டு வந்து கொடுத்தாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஷுட் பி காஷன். இது மாதிரி தவறான தகவலை கொடுக்கக்கூடாது. அவ்வளவு நாள் ஆகாது இதுக்கு. நான் சொல்றேன், A4 சைஸ்ல இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க இந்த வாக்கு சீட்டுகள். அவ்வளவு பெருசா எல்லா இடத்துலையும் இருந்ததில்லை. டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். சிறுசாவும் இருக்கும், பெருசாவும் இருக்கும். அது எல்லாத்தையுமே என்றதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு நாள் தானே தேவைப்பட்டது. அந்நேரம் காலையில 8 மணிக்கு ஆரம்பிப்போம். 8 மணிக்கு ஆரம்பிச்சு சரி, அது தகுந்தபடி டேபிள் போட்டுக்கணும். அதாவது எத்தனை பேர் இருக்காங்க, வாக்குச்சீட்டு எத்தனை வந்திருக்குங்கிறத பார்த்து, போலிங் எவ்வளவு ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து 8 அல்லது அதனுடைய கவுண்ட் 8 அல்லது 16 அல்லது 24 கூட போடலாம். அந்த மாதிரி போட்டு நாங்கள் வந்து கவுண்டிங்கை வந்து பல இடங்கள்ல சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் கவுண்டிங் தான் டிலேயடாகி வரும். ஏன்னா முதல்ல இந்த பேலட் பேப்பர் அத்தனை வந்து இது 25 பேப்பராகவும் 50 ஆகும் கட்டு வந்து முதல்ல பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து யாருக்கு எந்த ஓட்டுன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த பக்கம் போட்டுக்கிட்டே இருப்போம், இந்த பக்கம் போடும். பிஜேபினா இந்த பக்கம், காங்கிரஸ்னா இந்த பக்கம்னா அந்த ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, கேண்டிடேட்டோட ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்க ஒவ்வொன்றையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் நேரம் எடுக்கும். நான் கேட்கிறேன், நீங்க எலெக்ஷனை 7 வாரம் நடத்துறீங்களே மகானுபாவர்களே, இந்த நாட்டுல எலெக்ஷன் வந்து 7 வாரம் நடக்கணுமா? நிச்சயமா தேவையில்லை. ஷக்தர் நினைக்கிறேன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒரே நாள்ல இந்தியாவுடைய முழு எலெக்ஷன் நடத்தி முடிச்சாங்க. அந்த ஹிஸ்டரி இருக்குங்க. எதுக்கு இப்ப எலெக்ஷன் இந்தியா மொத்தம் எலெக்ஷன் நடந்திருக்கா சார்? என்டையர் இந்தியா ஒரு நாள் ஒரு தடவை அது மாதிரி நடந்தது. ஒரே நாள்ல எலெக்ஷன் நடத்தி முடிச்சாரு. இந்த ஒரே நாள் எலெக்ஷன் நடத்துல வசதி என்ன தெரியுமா? இந்த ஆன்டி சோசியல்ஸ் எல்லாம் வச்சு விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கேதர் பண்ணி கொண்டு போக முடியும். எத்தனை இடத்துக்கு கொண்டு போக முடியும்? இப்ப இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேப் விடுறதே எனக்கு என்ன பயம்னா, ஆன்டி சோசியல்ஸை குரூப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள அரசியல் கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து 7 ஸ்டேஜஸ் சொல்லி எலெக்ஷன் வைக்கிறாங்க. நான் வெஸ்ட் பெங்கால் இருக்கேன். இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 7 ஸ்டேஜ். அது வரைக்கும் அப்படி இருந்தது இல்லை. 2 ஸ்டேஜ் மேக்சிமம் 3 ஸ்டேஜ், அதுக்கு மேல இருந்தது இல்லை. அப்போ
7 ஸ்டேஜ்னு வைக்கும்போது மொத்தம் ஒரு 35 மாவட்டம் இருக்குன்னு வைங்க. 5 மாவட்டத்துக்குன்னு சரி, அந்த 5 மாவட்டத்துக்கு மீதி உள்ள மாவட்டத்துல இருந்தோ அல்லது வெளி மாநிலங்கள்ல இருந்தோ ஆன்டி சோஷியல்ஸை கொண்டு வர முடியும். இது முடிஞ்சோன்னா அப்படியே அவங்கள அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இட்ஸ் பாசிபிள். நீங்க 35க்கும் ஒரே நாள் வச்சிட்டீங்கன்னா இந்த குழப்பமே கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து சென்சிட்டிவ் பூத்னு சொல்லி அது நாங்க ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம். கொஞ்சம் லேசா ஒரு உரசல் இருந்துச்சுன்னா கூட பூத்த சென்சிட்டிவ்னு சொல்லிடுவோம். ஏன்னா நாளைக்கு அது அந்த உரசல் பெருசாகி அங்க வரும், நாங்க சென்சிட்டிவ் சொல்லாம இருந்தா எங்க தலைமையில வந்து விழும். நீ ஏன் சரியா கவுண்ட் பண்ண? ஆனா சென்சிட்டிவ் பூத்னு சொல்லும்போது அதை டேக்கிள் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. உதாரணமா ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல வந்து கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 அடி நீளத்துக்கு வந்து கிளாஸ் இருக்குன்னு வைங்க. 100 அடி நீளத்துக்கு இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும், 2 பக்கமும் இருக்கும். அகலம் வந்து ஒரு 40 அடியா இருக்கும். இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், அப்படிப்பட்ட ஸ்கூலை சூஸ் பண்ணி ஒரு 10 போலிங் பூத் அங்க வசதியா போட்டுரும். ஒவ்வொரு போலிங் பூத்துக்கும் நம்ம 2 ஆர்ம்டு கான்ஸ்டபிள் மினிமம் கொடுக்குறோம். அப்ப அந்த இடத்துல 20 ஆர்ம்டு கான்ஸ்டபிள் இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல தவறு நடந்ததுன்னா ஓடுற இடம் தானே, 100 அடி தூரம் தானே, விருட்டு சொல்லி இன்னொரு இடத்துல ஓடி போய் டேக்கிள் பண்ண முடியல. ஸோ வி ஹேவ் a lot of forces. இது மாதிரி எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. தேர்தல் வந்து இவங்க இது மாதிரி 7 வாரத்துக்கு நடத்திக்க வேண்டிய தேவையே கிடையாது. இப்படியெல்லாம் நடத்திட்டு இந்த ஒப்புகை சீட்டை வந்து எண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஒப்புகை சீட்டு ஜனநாயகத்தின் வலிமையே அதிகரிக்குது. அதுக்கு 2 நாளா என்ன 7 நாளா என்ன, அதுல என்ன கவலை இருந்து எண்ண வேண்டியது தானே. அதனால இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஸோ ஐ டோன்ட் ஹேவ் a lot of trust in their ability to conduct a free and fair poll. எனக்கு அந்த நம்பிக்கை உங்க மேல் கிடையாது. ஓகே. இன்னொரு பக்கம் இப்ப நேத்துமே விவிபேட் குறித்து அந்த விசாரணை வந்தபோது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த விசாரணையில நடைபெற்ற விஷயங்கள் எதிர்பார்க்கும் போது நீங்க சொன்னது போல 13 நாள் ஆகும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க சார். ரெண்டாவது அவங்க வந்து இவிஎம் மேலையும் விவிபேட் மேலையும் வச்ச எல்லா விமர்சனத்தையும் மறுக்கிறாங்க. கேரளால கண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ஸ்ல வந்து சிங்கிள் கிளிக்ல டபுள் ஓட்ஸ் பிஜேபிக்கு விழுந்திருக்குன்னு அவர் ப்ரூஃபோட கொடுக்குறாரு. இல்ல அதெல்லாம் ஏத்துக்கிட முடியாது, அதான் 3வது ரவுண்ட்ல சரியாயிருச்சு அப்படின்றாரு. 4வது ரவுண்ட்ல வருமா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, 3வது ரவுண்ட்ல தான் சரியாயிருச்சுல அப்படின்றாங்க. என்ன சொன்னாலும் அது பொய், என்ன சொன்னாலும் அது பொய்ன்னு ஒரு டிஃபெண்டிங் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சார். இது எப்படி பாக்குறீங்க சார்? செட் மைண்ட் அப்படி இருக்கக்கூடாது. அதாவது உண்மை என்னன்னா, எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இது மிஸ்பிஹேவ் பண்ண முடியும். அது வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும், இப்போ இது வாங்குறீங்க, ஒரு எலக்ட்ரிக் ஓவன் வாங்குறீங்க, மைக்ரோ ஓவன் சொல்றீங்க. மைக்ரோ ஓவனுக்கு 5 வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்க. 3வது வருஷமே நான் பார்த்துருக்கேன், அதனுடைய சைன் போர்டு வந்து அங்கே வந்து கிடு நடுங்க ஆரம்பிச்சிடும். சில இது 18 வருஷம் இருக்கும், 5 வருஷம் கேரண்டி 18 வருஷம் இருக்கும். சில 3வது வருஷத்துலேயே கிடு நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே தப்புன்னு கிடையாது. சில ப்ராடக்ட் வந்து ஆஃப்டர் ஆல் இட் இஸ் எலக்ட்ரானிக், அதில் வந்து மிஸ்டேக் நடக்க முடியும். நீங்க சொல்ற இந்த இது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு மிஸ்பிஹேவ் பண்ண ஒரு இதா இருக்கலாம். இது மிஷினர் கான்ஃபிகரேஷன்ல வந்து தப்பு நடந்திருக்கலாம். அதனால வந்து அது அந்த மாதிரி வந்து தப்பு நடத்திருக்கலாம். இதனால வந்து எலெக்ஷன் ப்ராசஸே வந்து துவாட் பண்ணக்கூடியதுன்னு கிடையாது. இந்த ஒரு போலிங் இவிஎம் வந்து நடந்தது. இப்போ இவங்க அதைத்தான் சொல்ல வருவாங்க. ஆனா இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த கோடு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, இந்த ஒவ்வொரு இவிஎம்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கோடு வச்சிருக்காங்கல்ல, இந்த கோடு வந்து இதுல வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து சோர்ஸ் ஓப்பன் சோர்ஸ் அவங்க சொல்றாங்க, எல்லாத்துக்கும் தெரியும் கோடு வச்சிருக்காங்க. இவங்க ஏன் அதை ரகசியமா வைக்கிறாங்க? ரகசியம் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இது ஒண்ணு. அடுத்து 3 லட்சமோ 4 லட்சமோ ஏவிஎம் வந்து தனியார் துறையில வந்து ரிப்பேருக்கு போயிருக்குங்கிறாங்க. ரிப்பேருக்கு போன இடத்துல டிங்கர் பண்ண முடியாதா? இப்ப டிங்கர் பண்ண முடியும், தனியார் பிஎஸ்சில கூட பண்றதுன்னா பண்ணலாம். ஆனா சில இதை பிஎஸ்சில வந்து பிஜேபி சேர்ந்தவங்க டைரக்டரா இருக்காங்க, அதனால அங்க டிங்கர் பண்ண ஒன்று சொன்னாங்க. ஐ டோன்ட் அக்செப்ட் இட். ஏன்னா டைரக்டருக்கு டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல எந்த விதமான பவரும் கிடையாது அந்த டைரக்டர்ஸ்க்கு எல்லாம். அது அரசு அதிகாரிகள், பணியாளர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து செய்யறது. அவங்களை இவங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுவாங்க. அது வெளியில இருந்து கூட இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும், இங்க டைரக்டர் ஆகித்தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும் இல்லை. இது என்னன்னா, இவங்க என்ன பண்ணணும், இது மாதிரி வெளியிடத்துல இருந்து நாங்க வந்து கொடுத்துருக்கோம், ரிப்பேர் கொடுத்துருக்கோம், அல்லது இங்க நாங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒருத்தர், ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தலைமையில டெக்னீஷியன்ஸ் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி, அவங்க தே ஷுட் ஹேவ் த லிபர்ட்டி டு கோ அண்ட் செக் எனி மெஷின் இன் ரேண்டம் அப்படின்னு வைக்கிறாங்களா? இது வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும். எங்க மேல வந்து எந்த விதமான இது இல்லை, நாங்க சரியா செய்யறோம், வந்து பாருங்க, ஒரு அஃபீஷியல் குரூப் ஒன்று வாங்க, ஸோ ஜட்ஜை வந்து அதை வந்து ஃபார்ம் பண்ணட்டும், டீமை ஃபார்ம் பண்ணட்டும், நீங்க வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னா இவங்க மேல நம்பிக்கை வரும். இவங்க எந்த அளவுக்கு போறாங்கன்னா, ஏவிஎம்ல குறை இருக்குன்னு சொல்றவங்களை பிடிச்சி உள்ள வைக்கணும்னு சொல்லி இவங்ககிட்ட சுப்ரீம் கோர்ட்ல ரிக்வஸ்ட் பண்ணவங்க. இவங்க அது ரிப்பேருக்கு அல்லது அதுல டிஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லவே கூடாதான். நான் சொல்றது, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, பிஜேபி வந்து பிளான் பண்ணிடுவாங்க, நான் அதை பத்தி பேசல.
பிஜேபி வந்து நிஜமாவே டிங்கர் பண்ண போறாங்கன்னு நான் பேசல. நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். இவிஎம்ல வந்து டோட்டல் அக்யூரசி இருக்கா அல்லது அதுல டிங்கர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இப்ப வாய்ப்புகள் இருக்குனாலே அதை உடனடியா வந்து மூலையில தூர போட்டுறணும். ஏன்னா இவர் பொன்ராஜ் டாக்டர் கலாம்ட்டு அட்வைசரா இருந்தவரும் டாக்டர் கலாம்ட்டு ஸ்டூடெண்டா இருந்த ஒருத்தர் இன்னைக்கு பெரிய சயின்டிஸ்டா இருக்கு. அவங்க 2 பேரும் சத்தியம் டிவியில வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுனதை பார்க்கும்போது எனக்கு என்ன பயம்னா, இவிஎம் மட்டும் இல்ல, இவி பேட்டையே நீங்க வந்து இது பண்ண முடியும், டிங்கர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு. அப்ப நம்ம எதை நம்ப முடியும்? இப்ப இதுல அயர்லாந்து வந்து முதல்ல வந்து இதை கொண்டு வந்தாங்க, இவிஎம் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அதை விட்டாங்க. அமெரிக்கால வந்து இன்னைக்கு வரைக்கும் இதுதான் இருக்கு. இப்ப அமெரிக்காவை பத்தி சொல்லணும்னா உடனே என்ன சொல்றாங்க, எதுக்கு அமெரிக்காவை பார்த்து அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்றீங்க, ஏன் நம்ம அதை விட பெரிய ஆள் ஆக முடியாது? சந்தோஷம் தான், அதோட பெரிய ஆளா நீங்க ஆனீங்கன்னா நிச்சயமா நான் சந்தோஷப்படுவேன். ஐ வில் பி a proud Indian. ஆனா இதுல இத்தனை வந்து வாய்ப்புகள் இருக்கு இதுல வந்து டிங்கர் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து ஓப்பன் மைண்டோட அதை எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ண விட்டீங்களா? திஸ் இஸ் ரியல் கொஸ்டின். அதனால வந்து இப்ப சில பேர் சொல்றாங்க, இப்போதைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் வந்து இதுக்கு வாக்குச்சாவடிக்கு போறதுங்கிறது, வாக்குச்சீட்டுக்கு போறதுங்கிறது வந்து பிற்போக்குத்தனமானதுங்கிறாங்க. இதுல ஒரு பிற்போக்குத்தனமும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒண்ணு இருந்துச்சுங்கிறனால ஈரான் யுத்தத்துல வந்து அவங்க கடைசியா என்ன கண்டுபிடிச்சாங்க, அமெரிக்காக்காரங்க வந்து எல்லாத்தையும் மெஷினை நம்பி கோட்டை விட்டோம், இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் சொல்லி கிரவுண்ட்ல வச்சிருக்கவே அதுக்கு ஈக்குவலண்டா எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு உளவுத்துறை அதிகாரி புதுசாக எழுதினார். அதுதான் உண்மை. நீங்க யூ கேன் நெவர் டிஸ்கவுண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ். எல்லாம் வந்து மிஷின் சொல்லி போக முடியாது. இப்ப இந்த வாக்குச்சீட்டுல வந்து குறைகள் இல்லாம இருக்கா? குறைகள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து பூத் கேப்சர் பண்ண முடியும், இதெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப டெமோக்ரஸி வந்து உலகத்திலே பெஸ்ட் சிஸ்டமா? கிடையாது. ஆனா இட் இஸ் பெட்டர் தேன் எனி அதர் ப்ரிவைலிங் சிஸ்டம். அதுதான் இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட். அதே மாதிரி இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு வந்து வாக்குச்சீட்டு தான் பெஸ்ட். நான் ஒண்ணு சொல்றேன், ரமணான்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒருத்தர் இருந்தார், ரிட்டையர் ஆகும்போது அவர் ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு, இந்த ரிசர்வேஷன்லாம் வந்து நான் வந்து பொதுவா வந்து ஜட்ஜஸ் மத்தியில் ரிசர்வேஷனை பத்தி நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் இருந்தது. ஆனா இத்தனை வருஷம் ரிசர்வேஷன் ஆனதுக்கு அப்புறம் எம்பவர்மெண்ட், அதிகார பங்கீடு அப்படிங்கிறது எப்படி நடந்திருக்குங்கிறத பார்க்கும் பொழுது ரிசர்வேஷனை பத்தி எங்களுக்கு முதல்ல இருந்த ஒப்பீனியனை நாங்க மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுதான் உண்மை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினால. அன்னைக்கு ரொம்ப தப்பா தெரிஞ்ச ஒண்ணு. இப்ப நீட்டை பத்தி முதல்ல என்ன சொன்னாங்க எல்லாரும், நீட்டு ஒரு மெரிட் தானங்க சஜஸ்ட் பண்ணுது, எதுக்குங்க இதை வேண்டாங்கிறீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்ப நீட் வந்து 7-8 வருஷம் ஆச்சு. இப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுது, மெரிட் இல்லைங்க, யாருக்கு வசதி இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் வந்து கோச்சிங் சென்டர்ல வந்து சேர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை 90% இருக்கு. அப்படின்னா இந்த நீட் வந்து இட் இஸ் ஆன்டி புவர் அண்ட் ஆன்டி மெரிட் அப்படிங்கிற நிலைமையில் இருக்குங்கிறது எப்ப தெரியுது? நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தெரியுது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா நீட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அப்ப இம்ப்ளிமெண்டேஷனை பார்த்துட்டு கொடுக்குறாங்க. நேர்மையான முறையில பாக்குறதுன்னா இந்த வாக்கு சீட்டு வந்து இவிஎம் எல்லாம் போறதெல்லாம் வந்து இத்தனை வருஷம் பார்த்தாச்சு. பிரச்சனை என்னன்னா, இப்ப காங்கிரஸே ஜெயிச்சு வந்துட்டாலும் சரி எதுக்கு அனாவசியமா இதை பிடிச்சி இது பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க தலையாடிட்டு போற மாதிரியான ஒரு டெண்டன்சி தான் அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்கு. இதை பண்ண வேண்டியது வந்து அரசு சாரா நிறுவனங்கள், பப்ளிக்கு, இவங்கெல்லாம் சேர்ந்து பப்ளிக்குடைய நாலேஜ் இன் திஸ் வந்து இன்னும் ரொம்ப போதுமான அளவுக்கு பரவலாக இல்லை அப்படிங்கிறதுனால இது நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால நமக்கு வந்து ஒரு குடியரசு அப்படிங்கிறதுக்கு ஆணிவேர்ங்கிறது தேர்தல் தான். அந்த இப்ப நம்ம பாருங்க, இந்த வர்ணாசிர தர்மம்னு ஒன்று இருந்துச்சு. இந்த வர்ணாசிர தர்மத்துல வந்து பிரீஸ்ட், சட்டம் இயற்றுபவர், அதுக்கப்புறம் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் சத்திரியன், பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கும் வாணிகர், இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தா அவங்களுக்கு டிபெண்டா இருக்க மற்ற எல்லாரையும் ஆண்டாண்டு காலம், 100 ஆண்டு காலம், பல 100 ஆண்டு காலம் அடிமைகளாக வைத்திருக்க முடிந்தது. எந்த நேரத்துல அந்த அடிமை செயின் வந்து பிரேக் ஆச்சு? இந்த பல 100 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்தவங்களுக்கு வாக்குச்சீட்டு என்ற அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் முழுமையா வந்து விடுதலை அடைந்து விடவில்லை என்றாலும் விடுதலைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்தன அப்படிங்கிறது உண்மை. அப்படின்னா குடியரசு அப்படிங்கிறது தான் இந்த நாட்டுல வந்து எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற தத்துவத்தை நிலைநாட்டுறதா இருக்கும். அந்த குடியரசு அந்த தத்துவத்தை நிலைநாட்டணும் என்றால் எந்த தேர்தலின் அடிப்படையில் குடியரசில் அரசுகள் அமைகின்றனவோ அந்த தேர்தல் முறைப்படி நிச்சயமான நேர்மையுடன், வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்பட வேண்டும். அதுல வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து they have a set mind. இதை பத்தி பேசினாலே உடனே தப்புங்கிற மாதிரி பேசுறாங்க. அது ரொம்ப தப்பு. நேத்து இதுல வந்து மீட்டிங்ல வந்து ஒரு சொன்னார், ஒரு எக்ஸ் டிஜிபி ஒருத்தர் வந்து சொன்னாராம், என்னுடைய இதுல வந்து
நான் ப்ரெஸ் பண்ணது வந்து சரியா போய் சேரலன்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்கு அவருக்கு என்ன பதில் சொன்னாங்களாம், சரி இன்னும் 2 பேரை வந்து நாங்கள் வந்து பண்ண சொல்றோம், அது சரியா இருந்துச்சுன்னா நீங்க தப்பா சொன்னதுக்கு உங்களுக்கு 6 மாசம் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம், நீங்க கம்ப்ளைண்ட் தரதுக்கு இப்ப ரெடியா இருக்கீங்களான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி விவாதத்துல கலந்துகிட்டு ஒருத்தர் சொல்றாரு. இது உண்மையா இருந்தால் இது எப்படிப்பட்ட கொடுமை? உண்மைதான் சார். அது சொல்லியிருந்தாங்க சார். தவறான புகார்கள் அளிப்பார்கள் என்னும் பட்சத்தில் தண்டனை வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அந்த தவறானது அப்படின்றத வந்து அடுத்து 2 பேரை செய்ய வச்சு அது சரியா இருக்கு அப்படின்றத காட்டிட்டு இவர் தப்பா சொல்லிட்டாரு, உடனே இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்றத சொல்ல போறாங்க அப்படின்னு தான் நேற்று வந்திருந்தது சார். பட் ஆனா கேரளா பத்தி அதுதானே சொன்னீங்க. ஆமா, கேரளா தான் சொன்னீங்க. அடுத்த 2 தடவை சரியா தான் இருந்துச்சு அப்படின்னு. இது என்ன வாதம் இது? முதல்ல வந்து ஒரு ஓட்டுக்கு போல 2 ஓட்டு விழுதுன்னு கேட்டா அடுத்த தடவை சரியா தான் இருந்ததுன்னு சொன்னா இது ஏதாவது ஒரு வாதமா? அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இதை நாங்கள் கவனிக்கிறோங்கிற அளவுக்காவது சொல்லியிருக்கணும் தேர்தல் கமிஷன். அதானே இது சொல்ல மாட்டாங்கன்னா அதேதான் இந்த வளப்படம் தானே இது. இந்த கரெக்ட். இது எப்படி போய் முடிகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம். வணக்கம்.